ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் ரவை வச்சு ஒரு டேஸ்டியான குலோப் ஜாமுன் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குலோப் ஜாமுனை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இவ்வளோ சாஃப்டாக வெறும் அரை கப் ரவை வச்சு செஞ்ச குலோப் ஜாமுனே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக செய்யலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நான் சொல்கிற டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே போலே டேஸ்டியான ஜூஸியான குலோப் ஜாமுன் நீங்களும் வீட்டில் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோஸ் உள்ளே ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரில் தண்ணியும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் அரை கப் மெஷரிங் கப்பில் 2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதே மெஷரிங் கப்பில் 3 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க. 2 கப் சர்க்கரை 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 11 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து வந்து நல்லா நுரைச்சி வரட்டும். ஒரு 11 நிமிஷம் ஆன பிறகு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பிசுன்னு தெரியும். அந்தளவுக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுப்பணலை நல்லா கம்மி பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள், எப்பவுமே பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. பாருங்கள், இப்போ கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிசுன்னு இருக்கும். இந்த கம்பி பதெல்லாம் வர வரைக்கும் செக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வழன்னு தெரியும். இந்த பக்கம் வர வரைக்கும் பாகு காய்ச்சினாலே போதும். இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை நான் அப்படியே இன்னொரு சிம்முக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம், நான் பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடான பிறகு அரை கப் ரவா எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கின ரவா தாங்க எடுத்திருக்கேன். நைஸ் ரவா எதுவுமே எடுக்கலை. நான் கடையில் வாங்கின நார்மல் ரவா தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நைஸான ரவா இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், மிதமான தீயில வச்சுட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க. ரவா கருகிடக்கூடாது. பாருங்கள், இப்போது ரவையை கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு தெரியணும். அது வரைக்கும் இதை கலந்துகிட்டே இருங்க கைவிடாமல். பாருங்கள், இப்போ ரவை நல்லா சூடாகிடுச்சான்னு செக் பண்ணலாம். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு தெரியணும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனேவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய்யோட ரவா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துகிட்டே இருங்க. பாருங்கள், இது போல் அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ ரவையோட நல்லா நெய் மிக்ஸ் ஆன பிறகு நான் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் பால் சேர்த்துக்கோங்க. நான் சூடான பால் தாங்க சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கோங்க. பால் நல்லா திக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப திக்காக இருக்க பாலாக இருந்தால் கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், அரை கப் ரவைக்கு அதே கப்பால் 3 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். இதோட நீங்கள் பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ரவா பைண்டிங் ஆகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பால் பவுடர் சேர்த்திங்கன்னா. ஆனால் பால் பவுடர் ஆப்ஷனல் தான். நான் வெறும் ரவையில் தான் இன்றைக்கி குலோப் ஜாமுன் செய்து காட்ட போகிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பணல் கம்மியாகவே தான் இருக்கணும். பாருங்கள், இது சட்டுன்னு கெட்டிப்பட ஆரம்பிக்கும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ அடுப்பணலை கம்மியாக வச்சுட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுடுங்க. மூடி போட்டு விட்டிங்கன்னா அப்படியே இந்த ஆவிலே இது நல்லா பூ போல் நல்லா மலர்ந்து வந்துடும். நல்லா சாஃப்டாக மாறிடும் ரவலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. மூடி 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பாருங்கள், இது எந்தளவுக்கு நல்லா உப்பி வந்து நல்லா மலர்ந்து வந்திருக்குன்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தெரியும். ரவை எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக வேக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு குலோப் ஜாமுன் கண்டிப்பாக சாஃப்டாக கிடைக்குங்க.
கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நசுங்கணும். நொர நொரப்பாக இருந்துச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இது போல் சாஃப்டாக இருக்கணும். அடுப்பானால் கம்மியாகவே வச்சு எப்பவுமே வேக வைங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வழவழன்னு இருக்கணும். இப்போ இதை மூடி கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க. நீங்கள் ஓப்பன்லேயே ஆற வச்சிங்கன்னா ரவை வந்து ஹார்டாக மாறிடும். பாருங்கள், இப்போ இதை மூடி கை பொறுக்கிற சூடு வரைக்கும் நல்லா ஆறி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆவிலே நல்லா ரவை வெந்திருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் நெய் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எதுக்காக இது போல் பிசைகிறோன்னா, ரவை பார்த்திங்கன்னா அங்கங்கே உதிரியாக இருக்கும். இது போல் பிசையும் போது இது நல்ல ஒரு பைண்டிங் ஆகும். பிசைஞ்ச பிறகு உங்களுக்கே ஃபீல் ஆகும் ரவை நல்லா சாஃப்டாக இருக்கிறது. பாருங்கள், இது போல் நல்லா அழுத்தி விட்டு ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், இது போல் நல்லா கைவிடாமல் நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்ச பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்துடும். இப்போ இதில் குலோப் ஜாமுனுக்கு தேவையான அளவு உருண்டை போட்டுக்கலாம். கையில் இது போல் நெய் கொஞ்சமாக தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு சின்ன உருண்டையாக, அதாவது சின்ன லட்டு சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக உருண்டை பிடிச்சி குலோப் ஜாமுன் செஞ்சிங்கன்னா உள்ளே சரியாக வேகாத மாதிரி இருக்கும். சின்ன உருண்டைங்களா ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா குலோப் ஜாமுன் வெந்த பிறகு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், லேசாக அழுத்தம் கொடுத்து அந்த விரிசல் இருக்க இடம்லாம் லாக் ஆகிற அளவுக்கு லேசாக அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு விரிசல் இல்லாத நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா விரிசல் இல்லாத பொறுமையாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 4 விரலால் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் அழுத்தம் கொடுத்து விரிசல் இல்லாத இடத்தெல்லாம் நல்லா லாக் பண்ணிக்கோங்க. அப்படியே கைக்குழியில் வச்சு இதை உருட்டிகிட்டே இருந்திங்கன்னா சூப்பரான ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடச்சிடும். பாருங்கள், இதே போலவே மற்ற மாவுகளையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத அளவுக்கு சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு. நான் இன்றைக்கி ரெடி பண்ண 1/2 கப் ரவையில் ஒரு 16 உருண்டை எனக்கு வந்திருக்கு. இப்போ இது எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாங்க பொரிச்சு எடுக்கிறேன். நீங்கள் அதிக எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே டைமில் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கலாம். நான் ஒரு 5-6 உருண்டையாக முதல்ல பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு எண்ணெய் கையை வச்சு பார்த்திங்கன்னா மேலே எண்ணெய் சூடான மாதிரி தெரியும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு உருண்டையை போட்டிங்கன்னா மினுமினுன்னு மேலே தெரியணுங்க. இதுதான் சரியான பக்குவம். பாருங்கள், போட்ட உடனேவே மினுமினுன்னு மேலே தெரியுது பாருங்கள். இந்த பக்குவத்தில் எண்ணெய் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா அப்படியே வெடித்து வந்துடும் உருண்டை எல்லாமே. உருண்டை போட்ட பிறகு மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா பொரிச்சு எடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுக்காதீங்க. பாருங்கள், நல்லா மினுமினுன்னு மேலே தெரியுது பாருங்கள். இது கொஞ்சம் நுரைச்சி வர ஆரம்பித்த பிறகு இதை லேசாக கலந்துக்கலாம். அப்படியே விட்டிங்கன்னா ஒரே பக்கமாக கருகிடும். ஒரு பக்கம் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மீடியமான அனலில் வச்சுட்டு குலோப் ஜாமுனை மெதுவாக பொரிச்சு எடுங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது எடுக்கும் ஒரு குலோப் ஜாமுன் பொரிஞ்சு அழகாக வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நுரை வந்து கம்மியாக இருக்கும். நுரை அதிகமாக ஆரம்பித்த பிறகு லேசாக இதை ஷேக் பண்ணி விடுங்க. அதாவது லேசாக வந்து இந்த மாதிரி தள்ளி விடுங்க. ரொம்ப உருண்டையை போட்டு நல்லா வந்து கலந்துகிட்டே இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ அதிகமாக நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரியே ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக கிட்ட இருந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரில் மாறி வர வரைக்கும் இதை நல்லா பொரிச்சு எடுங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக குலோப் ஜாமுன் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்தாலும் எடுக்கலாம். இதை இன்னும் கூட டார்க் கலரில் மாறுற வரைக்கும் நீங்கள் எடுத்தாலும் எடுக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஸ்டேஜிலே நான் எடுக்க போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் சூப்பராக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் அந்த எண்ணெயோட சூடை மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குலோப் ஜாமுன் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. அதை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் டைரெக்டாக ஜீராவில் அப்படியே சூடாகவே போட போகிறேன். அதுக்கு ஜீராவை ஒரு 2 நிமிஷம் சூடுபடுத்திக்கோங்க. சர்க்கரை பாகை ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் சூடுபடுத்திக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் சூடுபடுத்திட்டு அதன் பிறகு இதை டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி மீதி இருக்க உருண்டையும் நான் பொரிச்சு எடுத்து டைரெக்டாக சேர்த்துக்க போகிறேன். மறுபடியும் 2வது ரவுண்டு பொரிச்சு எடுக்கும்போது
அடுப்பு அனல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கேப் விட்டுட்டு பொரிச்சு எடுங்க. ஏன்னா முதல் டைம் பொரிச்சு எடுத்த பிறகு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா எல்லாமே வெடித்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், 2வது டைமும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன் ஒரு 6 உருண்டையை. இதையும் நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துடுறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம குலோப் ஜாமுன் தயாராகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க உருண்டையை பொரித்து நான் டைரெக்டாக வந்து பாகில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த உருண்டையை நான் ஓவர் நைட் அப்படியே ஜீராவில் ஊற விட்டுற போகிறேன். பாருங்கள், ஊற விட்ட பிறகு காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜீராவில் ஊறும்போதே ஒரு 4 உருண்டையை என் பசங்க சாப்பிட்டாங்க. அதனால் உருண்டை கம்மியாக இருக்குது. இப்போ நான் டீஸ்பூனில் கட் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரவையும் பாலும் மட்டும்தான் நம்ம சேர்த்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.